எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு அவல் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணது பார்க்கலாம். ஒரு கப்பு அவல் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு தயிர் இல்லைன்னா யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நம்ம இட்லி மாவு மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஈனோ இருந்தால் நீங்கள் ஈனோ ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தட்டில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 இல்லை 15 மினிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 15 மினிட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கூல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற அவலை நம்ம 2 பக்கமும் ஒரு மினிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அவல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.